Hi, welcome or welcome back to Ansara Zone. So this video is going to be how to become that girl. இந்த வீடியோல நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் தட் கேர்ள்னா என்ன இல்ல அப்படின்னு நம்ம வந்து இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட how you can become yourself different. எல்லாருமே அந்த பொண்ணு இப்படி எப்படி இருக்கான்னு உங்களை பார்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு 7 குட் ஹேபிட்ஸ் என்னென்ன பண்ணா நம்ம அந்த மாதிரி மாறலாம் அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் 7 டிப்ஸ் ஆர் 7 திங்ஸ் தட் ஐ ஃபாலோ நான் சொல்றேன். இந்த 7 திங்ஸ்ல இன்க்ளூட் ஆகாம இன்னொரு நீங்க ஒன்று ஃபாலோ பண்ணா மேக் அ ஸ்கெடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா வேக் அப் ஏர்லி. இது வந்து யாருமே ஃபாலோ பண்றதில்ல மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும். இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா யூ வில் ஹேவ் மோர் டைம், லைக் டே டைம் உங்களுக்கு நிறைய இருக்கும். நம்ம நிறைய விஷயம் டே டைம்ல தான் பண்ணுவோம். நைட் டைம்ல மேக்ஸிமம் என்ன ஸ்க்ரோல் பண்ணுவோம், சீரீஸ் பார்ப்போம், படம் பார்ப்போம், இதுதான் நடக்கும். ஸோ டே டைம் நம்ம நிறைய இருந்தால் நம்ம நிறைய ப்ரொடக்டிவா இருக்கலாம். ஏர்லின்னு உடனே 4 AM 5 AM அப்படின்றதுலாம் இல்லை. நீங்க வந்து 6:30 7 அட்லீஸ்ட் 7க்கு முன்னாடி இருந்தாலே அந்த டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். அண்ட் நான் வந்து வேக்கப் ஏர்லின்றது வந்து எனக்கு பெரிய கஷ்டமான விஷயம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளவா லேட்டா எழுந்தது இல்லை. நம்ம ஏர்லி பேர்ட் பர்சன். இந்த நைட் ஹவுஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து ஏர்லி பேர்டா மாற ட்ரை பண்ணுங்க. செகண்ட் திங், நோ ஃபோன் யூசேஜ் ஃபார் ஃபர்ஸ்ட் 1 hour 1.5 hours ஆஃப்டர் வேக்கப். நான் வந்து காலையில எழுந்த உடனே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதனால வந்து நம்ம மைண்டே சேஞ்ச் ஆகும், வில் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஏன்னா நமக்கு திடீர்னு நம்ம ஃபாலோ பண்றவங்க யாரோ ஒருத்தவங்களோட ஒரு வீடியோ வரும், அதை எடுத்து பார்ப்போம். நம்ம லைஃப் வந்து நம்ம மைண்ட்ல இல்லாம அவங்க இது பண்ணிருக்காங்க அவங்க அது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்குள்ள வரும். ஸோ வி ஷுட் நாட் அலவ் தட். அதுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour to 1.5 hours ஃபோனே எடுக்காம மெசேஜ் கூட பார்க்காம வச்சிருங்க. ஏன்னா நம்ம மெசேஜ பாக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள போயிட்டு வேற திங்ஸ் அப்படியே இன்ஸ்டாக்குள்ள போறது, யூடியூப்குள்ள போறது நோட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 hours அது இல்லாம உங்களால வேற என்னென்னலாம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே பெட் மேக் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க, சும்மா முடிஞ்சா ஒரு வாக், இல்லைன்னா நல்லா வாட்டர் குடிங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. தேர்ட் இஸ் டு டேக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் டீ அண்ட் காஃபி இன் எம்டி ஸ்டொமக். நமக்கே தெரியும் எம்டி ஸ்டொமக்ல டீ ஆர் காஃபி குடிச்சா அது எவ்வளவு கெட்டதுன்னு. நான் வந்து ரீசன்ட் டேஸா தான் அதை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு விட்ட எம்டி ஸ்டொமக்ல டீ குடிக்கிறத. அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். பிளெயின் வாட்டர் குடிக்கலாம், இல்ல லைட்டா வார்ம் வாட்டர் வித் கீ, வார்ம் வாட்டர் வித் லெமன், இது எல்லாமே நம்ம குடிக்கலாம். லெமன் மட்டும் எல்லாருமே குடிக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட். ஆனால் இதெல்லாம் எல்லாருமே குடிக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எம்டி ஸ்டொமக்ல வந்து டீ ஆர் காஃபிக்கு பதிலாக டேக் வார்ம் வாட்டர் ஆர் வாட்டர், பிளெயின் வாட்டர், ஒரு 100 to 200 ml, அதுவே போதும். ஃபோர்த் ஒன் இஸ் ஜேர்னலிங். ஜேர்னலிங்ன்றது நீங்க டெய்லி எழுதணும்னு கூட உங்களுக்கு அவசியம் இல்லை. எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, லைக் உங்களுக்கு நடந்த பாசிட்டிவ் திங்ஸ், இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு நடந்துச்சுன்னா ரைட் இட். இல்ல திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா ரைட் இட். எது நடந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ ரைட் இட். அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். கிளாரிட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஒன் இஸ் கிரியேட்டிங் யுவர் ஓன் ஹாபிஸ். எனக்கு என்ன ஹாபியா இருக்கும்னு எனக்கே தெரியாது. நானா புதுசா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிக்கிறதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது டிராயிங்குமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா இருக்க டைம்ல வேற ஏதாச்சும் பண்ணுவோமே ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் டிராயிங். அது வந்து ஏதோ ஓரளவுக்கு நான் வந்து கரெக்டா பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்க்ரோல் பண்றேன், ரொம்ப டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே பின்ட்ரெஸ்ட்குள்ள போய் ஏதோ ஒரு பிக்சரை எடுத்து ஏதோ ஒன்று ரேண்டமா ஏதோ ஒன்று எடுத்து நான் பாட்டுக்கு என்னோட புக்ல வரைய ஆரம்பிச்சிருவேன். அண்ட் ரீடிங் புக்ஸ், இது வந்து எனக்கு சுத்தமா புக் படிக்கிற பழக்கமே கிடையாது. லாஸ்ட் இயர் எண்டிங்ல வந்து எனக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புக் சஜஷன்ல வந்துட்டே இருந்துச்சு அடிக்கடி. வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். அந்த புக் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கம்ப்ளீட்டா ஃபுல்லா படிச்சு முடிச்சேன். ஒரு 4 நாள்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். சரி இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போல இருந்து
ஒவ்வொரு புக்கா நான் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எல்லா புக்குமே வந்து நான் அந்த மாதிரி ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்து படிச்சேனான்னு கேட்டா இல்ல. 1 மாசத்துக்கு மேலலாம் நான் ஒரு புக்லயே உட்கார்ந்து இருந்திருக்கேன். இப்பதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹேபிட் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹாபிஸ்ன்றதே இப்பெல்லாம் விட்டுட்டோம். மேக்ஸிமம் ஃபோனுக்குள்ளேயே தான் இருக்கோம். திடீர்னு நீங்க போய் யார்கிட்டயாச்சும் உங்களோட ஹாபி என்னன்னு கேட்டீங்கன்னா, லிசனிங் மியூசிக். அத தவிர வேற ஏதாச்சும் சொல்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப டைம் எடுக்கும். ஆ அதனால கொஞ்ச நேரம் இந்த ஃபோன ஓரமா வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான ஹாபீஸ் நீங்க நெறைய ட்ரை பண்ணுங்க. நெறைய சும்மா நீங்க YouTubeல சர்ச் பண்ணாலே அவ்ளோ ஹாபீஸ் இருக்கு. நான் வந்து டிராயிங்கும், ரீடிங் புக்ஸும் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம இப்போ நெறைய கிராஷே பண்றது, பாட்டரி கிளாஸ் போறது, இன்னும் நெறைய இருக்கு. Instagramலயும் சரி, YouTubeலயும் சரி நெறைய வருது. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இங்க டிஸ்ப்ளே கூட பண்றேன். அதுல இருந்து உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தோணுதோ எடுத்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 6th திங் ஹேவிங் அ விஷன். இது வந்து நான் வந்து ஒரு 2, 3 வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா விஷன் போர்ட் கிரியேட் பண்றது. விஷன் போர்ட் தான் நீங்க கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டா, இல்ல நீங்க வந்து பக்கெட் லிஸ்ட் மாரி கிரியேட் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒட்டலாம். உங்களுக்கு தோன்றத நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பேஸ் பண்ணிக்கலாம். உங்க கண்ணு முன்னாடி தெரியிற மாரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் நீங்க இந்த இயர்க்குள்ள நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத எழுதுங்க. இல்ல வந்து விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க. ஆ நான் வேணும்னா என்னோட என்னோட விஷன் போர்ட இங்க ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து பக்கெட் லிஸ்ட் மட்டும் வரைஞ்சு வச்சிருக்கேன். அது நான் காமிக்கிறதா வேணாமான்னு தெரியல. சரி நான் காமிக்கிறேன். நான் வந்து பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத காமிக்கிறேன். லைக் இது ஒண்ணு மட்டும் தான் அதுல அச்சீவ் ஆயிருக்கு. சும்மா அந்த பக்கெட் லிஸ்ட்ன்னு போடுறதுக்காக நான் பக்கெட்ன்னு போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த ஜூப் பேக் மட்டும் வாங்கியாச்சு. இன்னும் சில திங்ஸ் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து இந்த இயர்க்குள்ள வாங்கணும்னு ஆசை. இந்த இயர்க்குள்ள முடியலனாலும் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள வாங்கிடணும். அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பக்கெட் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ நோட் பண்ணி வச்சனால ஒண்ணு கம்ப்ளீட் ஆனதை பார்த்தாலே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. விஷன் போர்டோட வீடியோ போட்டிருந்திருப்பேன். நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எனக்கு மேக்ஸிமம் நான் விஷன் போர்ட்ல போட்ட 50 to 70% நான் வந்து பண்ணிட்டேன். எனக்கு அதை நினைச்சாலே கம்ப்ளீட் பண்ணது அந்த டிக் போட்டுறதுக்கவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் 7th ஒன் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். என்னோட லாஸ்ட் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் நான் நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்கிப் பண்றதுக்காக நான் என்னென்னலாம் வந்து ஸ்டெப் எடுத்தேன்னா, ஃபுல்லா என்னோட ஃபீட்ல வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், ஹவ் டு பி எ பாசிட்டிவ் பர்சன் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு 2 வீடியோ நானா தேடி பார்த்தனால ஃபுல்லா என்னோட யூடியூப்ல ஃபுல்லா சஜஷன்ல அதுதான் காமிச்சிட்டு இருந்துச்சு. அது அப்படியே எனக்கு ஸ்லோவா நான் அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் டெய்லி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறது. அண்ட் நம்ம எதுல வந்து நெகட்டிவா திங்க் பண்றோமோ அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எழுதின உடனே இதையே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். லைக் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயம்னா கேன்சல், அவ்வளவுதான். இப்படி சொன்னா வந்து ஏதோ நடக்குதோ இல்லையோ, லைக் நம்ம தான் கேன்சல் பண்ணிட்டோமே, நம்ம அதை ஏன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காத விஷயத்த கேன்சல் பண்ணிடுங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்றதுக்கு இன்னொரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஹாபி ஃபாலோ பண்றது. லைக் இந்த லாஸ்ட் ஒன் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த 6 விஷயமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதெல்லாம் இருந்தாலே மேக்சிமம் நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து பாசிட்டிவா மாறிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்க்கு கீப்பிங் மை செல்ஃப் ஹாப்பி. லைக் நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட ஹாப்பினஸ் தேடுறதை விட உங்ககிட்டயே நீங்க வந்து என்ன ஜாலியா பாத்துக்கிறீங்க, என்ன பாசிட்டிவா பாத்துக்கிறீங்க, என்ன ஹாப்பியா பாத்துக்கிறீங்கன்னு பார்த்தாலே மேக்சிமம் உங்களுக்குள்ளேயே நீங்க பாசிட்டிவிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அது தென் கோயிங் ஃபார் அதர் பீப்புள்ஸ். ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம் தட் கேர்ள்ன்றது நீங்க உங்களையே எப்படி தட் கேர்ளா மாத்திக்கிறீங்கன்றதுதான். லைக் நான் இப்ப சொன்ன 7 பாயிண்ட்ஸுமே நான் ஃபாலோ பண்றது. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு 7 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து இது ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எழுதி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன 7 பாயிண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை செக்லிஸ்டா போட்டு ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட் பண்ணும்போது டிக் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்க நினைச்ச தட் கேர்ளா நீங்க வந்து சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய். அண்ட் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பாய்.